வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 17. திலக் என்று அழைத்தபடி ஜெய்சங்கர் அவன் தோளை தொட விழிகளை அவனிடம் திருப்பினான் சிறுவன். என்னப்பா, ஏன் ஒரு மாதிரி இருக்க என புருவம் சுருக்கினான். இளைய சித்தப்பா, நான் பாட்டுக்கு தானே டிவி பாக்குறேன் என அவன் பளிச்சென்று புன்னகைக்க மனம் சமாதானம் அடைந்தவன் அவனுடைய கன்னத்தை வருடிவிட்டு உள்ளே சென்றான். அந்த வார ஞாயிற்றுக்கிழமை தெரிந்தவர்களின் வீட்டில் விசேஷம் என செண்பகம் அங்கே சென்றுவிட திலக் அவருடன் செல்ல மறுத்து ஜெய்யுடன் வீட்டில் இருந்தான். சரிடா, இன்னைக்கு உன் தலையெழுத்து. என் சமையல் தான் சாப்பிடணும்னு இருக்கு. என்ன சமைக்கலாம்? நல்லா வெரைட்டியா சொல்லு. நெட்ட மேஞ்சு கடைக்கு போய் தேவையானது வாங்கிட்டு வருவோம். சித்தப்பா, அன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டது மாதிரி பிரியாணி, சிக்கன் கபாப், லாலிபாப், அப்புறம் என்று திலக் யோசனையுடன் இழுக்க, டே நிறுத்துறா, என்ன நீ பெரிய லிஸ்டே போடுற? முதல்ல இது வரைக்கும் சொன்னதை மட்டும் சமைக்கலாம் என்று கூகுளில் அலைந்தான். ஓகே ரெடி, இதெல்லாம் நாம இப்ப கடையில போய் வாங்கிட்டு வரணுவா என்று தன் குறித்தவற்றை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். ஜெய் மும்மரமாக சமையலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க வாசலில் காலிங் பெல் ஓசை கேட்டது. அடுப்பில் கவனமாக மசாலாவை வதக்கிக் கொண்டிருந்தவன் எரிச்சலுடன் திரும்பி பார்த்தான். ச்சே, மனுஷனோட ஆராய்ச்சியை கெடுக்கிறதுக்குன்னே எங்க இருந்துதான் வந்து சேருவாங்களோ. குட்டி, நீ போய் யாருன்னு பாடா. யாராவது சேல்ஸ் டப்பா இருந்தா இருக்கும். வீட்டுல பெரியவங்க தூங்குறாங்க, எங்களுக்கு எதுவும் வேணா, நீங்க போங்கன்னா அவங்க அனுப்பிட்டு வா என்று திலக்கை அனுப்பி வைத்தான். சரி என ஹாலுக்கு சென்று சுவரோரத்தில் இருந்த சோஃபாவின் பிடியில் ஏறி கிரில் கேட்டை எட்டி பார்த்தவன் உடனே ஈ என்று பல்லை காட்டினான். ஹாய் என்று வெளியில் இருந்தவள் வேகமாக கையசைக்கவும் இவனுக்கும் பதிலுக்கு உற்சாகமானான். ஹாய்கா என்றான் பலேர் சிரிப்புடன். இவன் ஒருத்த சித்தியன் கூப்பிடுறா என்ன தனக்குள் வெகுவாக சினுங்கிக் கொண்டாள் மணிகர்ணிகா. பாட்டி எங்க என்றவாறு சைகையில் கிசுகிசுத்தாள். பாட்டி வீட்டுல இல்ல, யாரோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. பியூ என உள்ளுக்குள் உற்சாகமாக விசில் அடித்தவள், உன் சித்தப்பா என்று ஆர்வமாக வினவினாள். சித்தப்பா சமைச்சிட்டு இருக்காங்க. பாடா, இன்னைக்கு தலைவரோட நலபாகமா, ஒரு புடி பிடிக்க வேண்டியதான். சூப்பர் போ, இன்னைக்கு உன் சித்தப்பா சமையலா? சரி சரி, கதவை தர என்றவன் கேட்டை திறக்கும் நேரம் கிச்சனில் மிக்சி போடும் சத்தம் கேட்டது. உள்ளே வந்தவள் அவனிடம் வாய்மேல் விரல் வைத்து ஷ் என்றாள். நான் வந்திருக்கிறத அவர்கிட்ட சொல்லாத, யாருன்னு கேட்டா யாருமே வரலன்னு சொல்லிடு. அவன் ஆமோதிப்பதாக தலையசைக்க உள்ளே போய் என்று சைகை காட்டியவள் அவனை தொடர்ந்து பூனை பாதம் வைத்து சென்றாள். அப்பாவி பப்பியாக தன் எதிரே வந்து நின்ற திலக்கை கண்ட ஜெய், என்னடா யார் வந்தாங்க, ஏன் இவ்வளவு நேரம் என்று வினவினான். இல்ல சித்தப்பா, யாருன்னு தெரியல, போக சொல்லிட்ட. ஓ சரி என்றவன் திரும்பி தன் வேலையை கவனிக்க திலக் திருட்டுத்தனமாய் திரும்பி மணியை கவனித்தான். அவள் கண்ணடித்து கட்டை விரலை உயர்த்தி காண்பித்தாள். இவன் இதழ்கள் பதிலுக்கு விரிய வெங்காயத்தை எடுக்க திரும்பிய ஜெய் அவனை வினோதமாக நோக்கினான். என்னடா சிரிக்கிற? அச்சோ என மணி வேகமாக மறைந்து கொள்ள, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தப்பா, சும்மாதான் என்று தலையை சொரிந்தான் திலக். சாப்பிடறதுக்கு முன்னாலேயே நான் சமைக்கிற அழக பார்த்து உனக்கு சிரிப்பு வருதா என அவன் கன்னத்தில் செல்லமாக குத்தினான் ஜெய். அவன் பதில் என்று மேலும் புன்னகைக்க, சரி ஒரு 10 நிமிஷம் நீ வெளியே போயிரு, நான் வெங்காயத்தை நறுக்கிடுறேன், உனக்கு கண்ணெறியும் அப்புறம் என்று அவனை ஹாலுக்கு அனுப்பினான். ஷோ என் செல்லக்குட்டி, நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னையும் இப்படித்தான் வெங்காயம் நறுக்கிறப்போ கண்ணெறியோட தனியா அனுப்பி வைப்பியா என்று ரசனையுடன் கற்பனை செய்ய ஆரம்பித்தாள் மணி. அக்கா என்று முணுமுணுத்தபடி அவளுடைய கையை சுரண்டினான் திலக். சொல்லுடா. நாம 2 பேரும் என்ன பண்ணலாம்? எனக்கு போர் அடிக்குது. இரு, உனக்கு ஆக்டிவிட்டி புக்கோட இந்த தடவை இன்ட்ரெஸ்டிங்கா குவிஸ் அண்ட் பசில்ஸ் டிவிடி வாங்கிட்டு வந்திருக்கேன், வா நாம அதை பாக்கலாம் என்று டிவிடி பிளேயரின் அருகில் சென்றாள் மணிகர்ணிகா. சித்தப்பா வந்து பாத்துட்டா, உனக்கு இதை ஓபன் செஞ்சு கொடுத்துட்டு நான் ஓடி போய் பாட்டி ரூம்ல ஒளிஞ்சுக்கிறேன். குட் ஐடியா என்று பாராட்டியவனிடம் தேங்க்யூ என அவன் கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு டிவிடியை பிளே செய்தாள் மணி. அது பிளே ஆகவும் ரிமோட்டை திலக்கன் கையில் கொடுத்துவிட்டு ஓசையின்றி சென்று மெதுவாக கிச்சனை எட்டி பார்க்க ஜெய் குக்கரை மூடிக்கொண்டிருந்தான். அவனை இதுபோன்ற கட் பனியனுடன் அவள் பார்த்ததே இல்லை. எப்பொழுதும் டி ஷர்ட் அல்லது ஷர்ட்டுடன் தான் இருப்பான். இப்பொழுதுதான் யாரும் இல்லை என்ற எண்ணத்தில் கேஷுவல் வியர்ஸுடன் நின்றிருந்தான். அவனுடைய திமிரிய தோள்களும் வாலிபம் நிறைந்த ஆண்மை தோற்றமும் அவளுக்குள் ஒருவித ஏகாந்த நிலையை உருவாக்கியது. அவன் அருகில் சென்று பெண்ணிருந்து அணைத்து முதுகில் சாய்ந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு தோன்றிய வேளையில் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் சாமி படத்தின் பாடல் வரிகள் அவளையும் அறியாமல் மனதில் ஓடியது. ஞாயிறு மதியம்
சமையல் உனது விரும்பினி சமைத்திடுவாய், வேடிக்கை பாரென என்னை அமர்த்தி துணிகளும் துவைத்திடுவாய். லேசான ஏக்க பெருமூச்சொன்றை வெளியேற்றியவள் அவன் கையை கழுவவும் வேகமாக சென்று செண்பகத்தின் அருகில் புகுந்து கொண்டாள். முன்னறைக்கு வந்தவன் திலக்கின் அருகில் அமர்ந்து, குக்கர் வச்சாச்சு, சிக்கன் கபாப்பும் லாலிபாப்பும் மசாலாவில் ஊறுது, இன்னும் அரை மணி நேரத்துல அதையும் பொரிச்சிட்டோம்னா அருமையான சமையல் தயார். சார் சாப்பிட ரெடியா என்று விளையாட்டாக அவன் புறம் சரிந்து வினவினான் ஜெய். நான் ரெடி சித்தப்பா என்று வேகமாக மண்டையை ஆட்டினான் திலக். வாய்விட்டு சிரித்தபடி அவன் தலையை முட்டியவன் அப்பொழுதுதான் கீழே பிரித்து போட்டிருந்த ராப்பரை கவனித்தான். திரும்பி டிவியின் திரையை கவனித்தவன், உனக்கேத புது டிவிடி, யார் கொடுத்தாங்க என்று கண்களை இடுக்கினான். ஒரு கணம் விழித்த திலக், அது மணியக்கா கொடுத்தாங்க என்று தடுமாறினான். போச்சு என்று தலையில் கை வைத்துக் கொண்டாள் மணி. மணியா? ஆமா, அன்னைக்கு வந்தாங்களா, அப்ப கொடுத்தாங்க என்றவன் சற்றே புருவம் சுருங்க அமைதியானான். அதற்குள் குக்கர் விசில் வர அவன் எழுந்து செல்லவும் அறையின் வாயிலில் வந்து நின்று ஒற்றை விரலை மறுப்பாக ஆட்டி தலையசைத்து திலக்கை எச்சரித்தாள் மணி. அவன் பலமாக தலையாட்டும் நேரம் ஜெய் வெளியில் வந்தான். மீண்டும் பழைய இடத்தில் சென்று அமர்ந்தவன் திலக்கை மெதுவாக நோட்டமிட ஆரம்பித்தான். பசில்ஸை சரியாக விளையாடாமல் கவனம் சிதற அதில் நிறைய தவறுகள் செய்து கொண்டிருந்தான் சிறுவன். அடிக்கடி அவன் மான் விழிகள் அலை பாய்ந்தது. ஆனால் எந்த திசையும் குறிப்பிட்டு பார்க்காமல் நெளிந்து கொண்டே அமர்ந்திருந்தான். என்னடா பிரச்சனை உனக்கு? சுச்சு வருது சித்தப்பா என்றான் மலங்க விழித்து. வந்தா வாஷ்ரூம் போக வேண்டியதானே, ஏன் நினைஞ்சுக்கிட்டே இருக்க? சரி என்றவன் வேகமாக செண்பகத்தின் அறைக்கு ஓடினான். ஜே, நல்ல வேடா, இந்நேரம் சித்தப்பாக்கிட்ட நான் மாடி விட பாத்தியே என்று அதட்டினாள் மணி. என்னக்கா செய்யறது, நீங்க மட்டும் தான் அது போல வாங்கி கொடுப்பீங்க, அப்படி இல்லைன்னா சித்தப்பா வாங்கி கொடுப்பாங்க, அது அவர் கொடுக்கலங்கிறது அவருக்கு தெரியும்ல. அட ஆமா, அதுவும் சரிதான், புத்திசாலி பிள்ளடா நீ என்றவன் கண்ணம் கிள்ளி கொஞ்சினாள் பெண். சரி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே ஒழிஞ்சிருக்க போறீங்க? கொஞ்ச நேரம் தான், சாப்பிடுறப்ப கரெக்டா ஆஜராயிடுவேன். உன் சித்தப்பா பிரியாணி வாசு வர ஆளை தூக்குது என்றவள் கிறங்குவது போல் நடித்து காண்பிக்க திலக் கிளிக்கு சிரித்தான். போடு 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 என்று அவனை முன்னரைக்கு அனுப்பி வைத்தாள் மணி. முகமெல்லாம் மலர்ச்சியுடன் வெளியில் வந்தவனை உற்று பார்த்த ஜெய், என்னடா ஒரு பாத்ரூம் போயிட்டு வர இவ்வளவு நேரமா என சந்தேகமாக கேட்டான். இல்ல சித்தப்பா, 2 பாத்ரூம் போன. ஓ சரி சரி உட்கார் என்றவனது இதழ்கள் ரகசியமாக விரிந்தது. கேடி என்று உல்லாசமாக வாய்க்குள் முணுமுணுத்தவன் சற்று நேரம் அப்படியே அமர்ந்திருந்து விட்டு மனதில் துள்ளலுடன் வேகமாக எழுந்தான். திலக் திரும்பி பார்க்க, சரி நீ டிவி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வர என்று நகர்ந்தான். தன் அறைக்கு செல்வது போல் போக்கு காட்டிவிட்டு திலக் தலையை திருப்பவும் விரைந்து செண்பகத்தின் அறையில் நுழைந்தான். ஜெய் உள்ளே நுழைந்த வேகத்தில் சற்று தடுமாறிய மணி அவசரமாக கதவின் பின்னே சுவற்றோடு பள்ளியை போல் ஒட்டி கொண்டாள். இதயம் படபடக்க, இவருக்கு இங்க வந்தா என திகைத்து அவள் மூச்சு காற்று சீரற்று வெளிவர ஆரம்பித்தது. செண்பகம் புத்தகங்களை அடுக்கியிருந்த டேபிளை சும்மா பெயருக்கு குடைந்தவன் விழிகளை மட்டும் ஓரத்தில் செலுத்தி பக்கவாட்டு வார்ட்ரோபின் கண்ணாடியில் தெரிந்த மணியின் பிம்பத்தை பார்வையால் அளந்தான். பதற்றத்தில் கீழதட்டை அழுந்த கடித்தபடி அவனையே இமைக்காது பார்த்து கொண்டிருந்தாள் அவள். கடனே என்று 2-3 புத்தகங்களை கையில் எடுத்து புரட்டி பார்த்துவிட்டு அதை மீண்டும் டேபிளில் போட்டவன் திரும்பி வாயிலை நோக்கி வந்தான். ஜெய் அருகில் வரவும் சுவரோடு சுவராக மேலும் ஒன்றியவளை ஓர விழியில் கவனித்தவன் கதவு வரை அமைதியாக சென்றுவிட்டு சட்டென்று திரும்பி அவளை வெளியே இழுத்து கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டான். அதை சற்றும் எதிர்பார்த்திராத மணிகர்ணிகாவின் விழிகள் தன் முழு அளவிற்கு பெரிதாக விரிய வாய் தானாக பிளந்து கொண்டது. க்ளோஸ் யுவர் டேம், அப்புறம் நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பு இல்ல என்று அவள் நாடையை தாங்கி ஒற்றை விரலால் அவளுடைய ரோஜா இதழை வருடியபடி அவன் கண்ணடிக்க நாணத்தில் உதடுகள் துடிக்க முகம் சிவந்தவள் விழிகளை தாழ்த்தி கொண்டாள். நானும் எவ்வளவு நாளைக்கு தாண்டி நல்லவனாவே நடிக்கிறது, ஆனாலும் என் பொறுமைய ரொம்பவும் தான் சோச்சிட்ட என்றவன் உல்லாசமாக நகைக்க அதுவரை அவனின் அருகாமை தந்த மயக்கத்தில் அவள் உடல் அணு உலையாய் மாறி கொதித்துக் கொண்டிருந்தது. அவனுடைய கேலி பேச்சில் உணர்வு பெற்று உள்ளம் எரிமலையாய் பொங்கியது. கிட்டத்தட்ட இருவரின் மேனியும் உரசிக்கொள்ளும் நெருக்கத்தில் நின்றிருந்தவனை பிடித்து பலமாக பின்னால் தள்ளினாள் மணி. ஏ என்று முதலில் தடுமாறியவன் பின்பு சமாளித்து நேராக நின்றான். இடியட், இந்நேரம் விழுந்திருப்பண்டி, எதுக்கு நீ பிக்கல் தள்ளிவிடுற என்று அவளுடைய எதிர்பாராத தாக்குதலால் அடிக்குரலில் எகிரினான் ஜெய்சங்கர். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க,
கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.